நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நன்னாளிலே உங்கள் அனைவரையும் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, தமிழ் ஆண்டுகளின் பெயர்கள் ஏன் வடமொழியில் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும், அதே மாதிரி இந்த 60 ஆண்டு அப்படின்னு ஒரு சுழற்சி வச்சிருக்கா இல்லையா, இதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறதையும் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். முதல்ல இது தமிழாண்டுகள் என்று சொல்வதே தவறு. இது நம்ம இந்திய பாரம்பரிய, இந்தியாவினுடைய, நம்முடைய பாரத தேசத்தினுடைய பாரம்பரியத்திலே வரக்கூடிய ஆண்டுகள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம எப்படி நினச்சின்னு இருக்கோம்னு சொன்னால், இது தமிழ் வருஷங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். இப்போது உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கடந்த வாரத்திலே உகாதி பண்டிகை என்பது சென்றதல்லவா, அந்த உகாதி பண்டிகையை நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம்? அது ஒரு தெலுங்கு வருட பிறப்பு அல்லது கன்னடர்களினுடைய, கன்னட மொழியை பேசக்கூடியவர்களுடைய வருட பிறப்பாக நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. அவர்களுடைய வருடமும் இதே குரோதி வருடம்தான். இந்த உகாதி பண்டிகை என்னைக்கு கொண்டாடப்பட்டதும் அது குரோதி வருடத்தினுடைய பிறப்பாகவே கொண்டாடப்பட்டது. அதனுடைய கணக்கு என்பது சாந்திரமான கணக்கு. நம்முடைய தமிழ் வருடம் என்பது இது சௌரமான கணக்கின்படி இந்த வருடம் கொண்டாடப்படுகிறது. இவர்களுக்கும் இதே குரோதி வருடம்தான் பெயராக இருக்கிறது. ஆக இது தமிழ் வருடம் என்று புரிந்து கொள்வதை விட நம்முடைய பாரத தேசத்தினுடைய வருடமாக அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இங்கிலீஷ்காரங்க பார்த்தோம்னா இப்போ 2024 அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர்ல வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இதே மாதிரி நம்பர் கணக்கு, இந்த எண்ணிக்கையில் சொல்லப்படக்கூடிய வருடமும் நம்முடைய பாரம்பரியத்திலும் உண்டு. அந்த வரிசையில் பார்த்தோம்னா இந்த கலியுகாதி அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பா தெரியுமா. கலி வருஷம் 5125, சாலிவாகன சகாப்தம் 1946 அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பா. இந்த சாலிவாகன சகாப்தம் என்பது அது அந்த உகாதி பண்டிகையை பேஸ் பண்ணி அந்த 1946 வருடம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கா. இந்த மாதிரி பார்த்தோம்னா கொல்லம் என்கின்ற அந்த வருட கணக்கு என்பதும் உண்டு. அது கேரளா பீப்புள் ஃபாலோ பண்ணுவா. அதே மாதிரி பசலி, ஹிசரி அப்படிங்கிற மாதிரிலாம் நம்முடைய பஞ்சாங்கத்திலேயே தெளிவாகவே கொடுத்திருப்பார்கள். இன்னும் ஒரு சில டெய்லி ஷீட் காலண்டரில் கூட இந்த சாலிவாகன சகாப்தம், கலியுகாதி சகாப்தத்தினுடைய வருடத்தினுடைய அந்த கணக்கு எண்ணிக்கையெல்லாம் கொடுத்துருக்கா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் அந்த எண்ணிக்கையை ஃபாலோ பண்ணுறதில்லை. ஆனால் அதை விட்டுத்துட்டு எண்ணிக்கையை ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம ஆங்கில ஆண்டுகளை மட்டுமே பிரதானமாக கணக்கிலே வைத்துக் கொள்கிறோம். இந்த தமிழ் வருஷம்னு வரும்பொழுது அதனுடைய பெயர்களை மட்டும் கணக்கிலே கொள்கிறோம். அந்த பெயர் வடமொழியில் இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த வருடமானது பாரத தேசம் முழுக்க பொதுவான ஒரு விஷயம். இதில் மேலே அந்த வட இந்தியாவில் இருக்கிறவங்க வேற ஒரு சாயன கணக்கு அப்படிங்கிற மாதிரி பின்பற்றுவா. அந்த சாயன கணக்கின்படி இது குரோதி வருஷமா இல்லாமல் வேற ஒரு வருஷமா இருக்கும். ஆனால் இதே 60 வருஷ கணக்கில் தான் இருக்கும். மோஸ்ட்லி சவுத் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறவா எல்லாருமே இந்த குரோதி வருடம் பிறந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவா. வடமொழியில் பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழறிஞர்கள் எல்லோருமே அதற்குரிய அர்த்தங்களை கொன்று இதனை மொழிபெயர்ப்பு கூட செஞ்சு வச்சிருக்கா. அதாவது உதாரணத்திற்கு பார்த்தோம்னா பிரபவ வருஷத்தை நற்றோன்றல் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பா. விபவ வருஷம்னு வரும்போது உயர் தோன்றல் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பா. அந்த வரிசையிலே இந்த குரோதி வருடத்தினை நம்முடைய தமிழ் அறிஞர்கள் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள் சொன்னோம்னா பகை கேடு அப்படின்னு சொல்லுவாள். இந்த குரோதி வருஷத்திற்கு தமிழ் பெயர் நேரடியாக டிரான்ஸ்லேட் பண்ணால் பகை கேடு வருடம் அப்படிங்கிற மாதிரி தான் அதை மென்ஷன் பண்ணணும். ஆக இது தமிழாண்டு அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்வதை விட பாரத தேசத்திற்கான மொத்தமான ஒரு வருடமாக பார்க்க வேண்டும். சரி சார், இது என்ன 60 வருஷங்கிறது ஒரு சுழற்சின்னு சொன்னால், இந்த 60 அப்படிங்கிறது ஒரு காலக்கணக்கினுடைய அடையாளம். இதனை கண்டுபிடித்து வைத்ததே நம்முடைய பாரத தேசம்தான் என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். எத்தனையோ சிஸ்டம்லாம் மாற்றிருக்கா இல்லையா. அதாவது எஸ்ஐ சிஸ்டம்னு சொல்லுவா, ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி மாற்றும் போது அதனை 10 அடி மானமாக மாற்றி வைத்தார்கள். ஆனால் இந்த காலக்கணக்கினை மட்டும் யாராலையுமே மாற்ற முடியலையே. அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் 1 டெசிமீட்டருங்கிற மாதிரிலாம் மாற்றி மீட்டர் கணக்கு, கிலோமீட்டர் கணக்கெல்லாம் 10 மடங்குகளாக மாற்ற முடிந்தவர்களால் இந்த காலக்கணக்கினை மட்டும் 10 மடங்குகளாக மாற்ற முடியவே இல்லை.
60 என்பது காலக்கணக்கினுடைய அடிப்படை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அழகா பாருங்களேன், 60 செகண்ட் அப்படிங்கிறது தானே ஒரு நிமிஷம்னு சொல்றோம். அதே மாதிரி 60 நிமிஷம் அப்படிங்கிறது தானே ஒரு மணி நேரம் ஆகிறது. அதே மாதிரி 60 நாழிகை என்பதுதான் ஒரு நாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படி கணக்கிடப்படுகிறது. இது போல 60 வருடம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒரு சுழற்சி அப்படின்னு சொல்றார். 2 சுழற்சிகள் சேர்ந்ததுதான் ஒரு மனிதனினுடைய பூரண ஆயுள் என்று நம்முடைய ஜோதிட சாஸ்திரமானது பிரித்து வைத்திருக்கிறது. 2 சுழற்சின்னு சொன்னா மொத்தம் 120 ஆண்டுகள். இதைத்தான் விம்சோத்தரி அப்படின்னு சொல்லுவார். இந்த விம்சோத்தரி தசைகளினுடைய அடிப்படையிலே மொத்தம் 120 ஆண்டுகளை இந்த 9 கிரகங்களுக்கும் இத்தனை, ஒவ்வொரு கிரகத்திற்கு அதனுடைய திசை காலம் என்பது இத்தனை ஆண்டுகளாக பிரித்து கொடுத்திருப்பார்கள். உதாரணத்துக்கு சூரிய திசைங்கிறது ஒரு 6 வருஷம், சந்திர திசைங்கிறது ஒரு 10 வருஷம், செவ்வாய் திசைங்கிறது ஒரு 7 வருஷம், ராகு திசைங்கிறது ஒரு 18 வருஷம் சொல்லி இந்த 120 ஆண்டுகளையே பிரித்து கொடுத்திருப்பார்கள். ஆக 60 ஆண்டுகள் ஏன் சார் கணக்கில் இருக்குன்னு சொன்னா இது ஒரு கால சுழற்சி, கால கணக்கு. அந்த வெண்பா அப்படிங்கிற ஒரு பாடல் கூட வச்சிருப்பா, குரோதி வருஷத்திலே இந்த மாதிரியான பலன்கள் நடக்கும்னு. இது ஒவ்வொரு குரோதி வருடத்திற்கும் மாறுபடவே படாது. இந்த குரோதி வருடம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும்னு கொடுத்திருக்காளோ இதையே தான் 60 ஆண்டுகளுக்கு முன்னரும் கொடுத்திருப்பார்கள். இதே வெண்பா பாடலைத்தான் 60 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய அடுத்த குரோதி வருடத்திற்கும் கொடுப்பார்கள். ஆக 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதனையும் இவர்கள் அதனை பார்த்து தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இந்த காலக்கணக்கினை கொண்டு அடிப்படையை ஆராய்ந்துதான் நம்முடைய முன்னோர்கள் தெளிவாகவே நமக்கு அந்த வருடத்திலே நடக்கக்கூடிய பலன்களினுடைய அடிப்படையிலே அந்த வருடத்திற்கான பெயர்களையும் சூட்டி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.